வணக்கம். நம்ம இந்த பதிவில் திதி நித்யா தேவதைகள் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே உள்ள பதிவில் 5 திதி நித்யா தேவதைகள் யாரெல்லாம்னா காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்னிவாசினி இவங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி மகாவஜ்ரேஸ்வரி இவங்கள பார்க்கலாம். இந்த நித்யா ஜாலா மந்திரி பீடத்தின் அதிதேவதை. லலிதாதேவி உரையும் ஸ்ரீநகரத்தின் 12ஆம் மதில் சுற்று வஜ்ரமணியால் ஆனதென்றும் அதற்கருகில் வஜ்ரமயமான நதி ஒன்று உள்ளதென்றும் அதற்கெல்லாம் அதிதேவதை வஜ்ரேஸ்வரி என்றும் துர்வாச மகரிஷி தன் லலிதா ஸ்தவரத்னத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்தேவி வஜ்ரம் என்ற ஆயுத ரூபமாகவும் உள்ளாள். தங்கப்படகில் தன் பக்தரை காக்க வருபவள். 4 கரங்கள் கொண்ட இந்த அன்னை செந்நிற பூக்களால் ஆன மாலைகளை அணிந்துள்ளாள். வைடூரியம் பதித்த கிரீடமும் கைகளில் பாசம், அங்குசம், கரும்புவில், மாதுளங்கனி தரித்து கனிவான பார்வையுடன் தன் பக்தர்களை காக்கிறாள். அன்பர்களின் பிறவிப்பணி தீர்க்கும் மருந்தாகி அவர்தம் உடலும் உள்ளமும் தூய்மை பெற செய்யும் அதி அற்புத சக்தி. கரங்களில் கங்கணங்கள் குலுங்க பொல்லாத முன் வினைகளுக்கு அஞ்சேல் என அபயமளிப்பவள். ஓம் மகாவஜ்ரேஸ்வரியை வித்மகே வஜ்ர நித்யாயை தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ சஷ்டி, கிருஷ்ணபக்ஷ தசமி. அடுத்த நித்யா சிவதூதி. சிவபெருமானை தூது அனுப்பிய விவரம் தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. புஷ்கரம் என்ற க்ஷேத்திரத்தில் உள்ள அம்பிகைக்கு சிவதூதி என்று பெயர். 8 திருக்கரங்கள், 3 கண்கள் கொண்ட இந்த அம்பிகையின் திருமுகம் கோடை காலத்து சூரிய ஒளி போல் மின்னுகிறது. நவரத்னங்கள் இழைத்த மகுடமும் பட்டாடையும் இவளது அழகுக்கு அழகு செய்கின்றன. தன் திருக்கரங்களில் கேடயம், அரிவாள், சாஷகா என்னும் கோப்பை, பாசம், அங்குசம், கட்கம், கதை, தாமரை ஏந்தி அழகுடன் மிளிர்கிறாள். எல்லா விதமான மங்களங்களையும் அன்பர்களுக்கு அளிப்பவள். ஓம் சிவதூத்தியை வித்மகே சிவங்கர்யை தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ சப்தமி, கிருஷ்ணபக்ஷ நவமி. அடுத்த நித்யா துவரிதா. இந்த நித்யா தேவிக்கு தோதலா தேவி என்ற பெயரும் உண்டு. பக்தர்களுக்கு சீக்கிரமாய் அருள் பாலிப்பதால் துவரிதா என்று வணங்கப்படுகிறாள். தலைகளை ஆடையாக அணிந்தவள். 8 நாகங்களை தேவி தன் உடலில் சூடியுள்ளாள். கருநீளமான இவள் முக்கண்களுடன் 4 கரங்களோடும் புன்முறுவல் பூத்த திருமுக மண்டலத்துடன் பொலிகிறாள். சலங்கை, இடைமேகலை, ரத்னாபரணங்களுடன் மயில் பீலிகளை சூடிக்கொண்டு அலங்கார தரிசனம் அளிக்கிறாள். தேவியின் வரத அபய ஹஸ்தங்கள் பக்தர்களை காக்கின்றன. இத்தேவியின் துணை கொள்வார்க்கு அனிமாதி சித்திகளும் ஞானமும் கைகூடும். ஓம் துவரிதாயை வித்மகே மகாநித்யாயை தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ அஷ்டமி, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி. அடுத்த நித்யா குலசுந்தரி. குலசுந்தரி என்பது குண்டலினி சக்தியையே குறிக்கும். நம் சரீரமே குலம், அதை இயக்குபவள் இவள். 12 திருக்கரங்கள், தாமரை மலரையொத்த 6 திருமுகங்கள், ஒவ்வொரு முகத்திலும் முக்கண்கள் கொண்டு தாமரை பீடத்தில் அமர்ந்து அருள்பவள். திருமேனி முழுவதும் திருவாபரணங்கள் துலங்க கரங்களில் ஜபமாலை, தாமரை, கமண்டலம், கோப்பை, மாதுளம்பழம், புத்தகம், தாமரை, எழுத்தாணி, ஜபமாலை, சங்கு, வரதமுத்திரை கொண்டு தரிசனம் அளிக்கிறாள். தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் இவளை சுற்றியிருந்து அவள் புகழ் பாடிய வண்ணம் உள்ளனர். யக்ஷர்களும் அரக்கர்களும் கூட அன்னையின் அருளை வேண்டி நிற்கின்றனர். மந்திரம். குலசுந்தரியை வித்மகே காமேஸ்வரியை தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ நவமி, கிருஷ்ணபக்ஷ சப்தமி. அடுத்தது நித்யா நித்யா. அழிவில்லாதவள், கால நித்யா ரூபமானவள். சர்வாத்மிகா என்ற திருநாமம் கொண்ட இத்தேவி பொருள்களை இயக்கும் சக்தியாய். சக்திகள் அவளை ஒரு முழுமையான வட்ட வடிவில் சூழ்ந்துள்ளன. சௌந்தரிய ரூபவதியான இவள் அன்பர்களின் மனதிற்கு மங்களங்களை தருபவள். நீலகண்டனின் இதயத்தில் வாழும் பச்சை பசுங்கிளி. மந்திரம். ஓம் நித்யா பைரவ்யை வித்மகே நித்யா நித்யாய தீமகி தன்னோ யோகினி பிரச்சோதயாத். வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ தசமி, கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. இப்போ நம்ம இந்த பதிவு மூலம் 10 நித்யா பார்த்துருக்குறோம். அடுத்த பதிவில் இன்னொரு 5 நித்யாவை நம்ம பார்க்கலாம். திதி நித்யா பார்க்கலாம்.
இவங்க ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நம்ம பிறந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்தோங்கன்னா 12 ராசி இருக்கும். இல்லை எந்தெந்த திதிகளில் பிறந்தால் திதி சூன்ய ராசிகள்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. அது அந்த கட்டத்தில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு ஆள் பிரதமையில் பிறந்திருந்தாங்கன்னா துலாம் மகரம் இந்த 2 ராசிகளும் வந்து சூன்யமாகிடுது. த்விதியையில் பிறந்திருந்தால் தனுசு மீனம் இந்த 2 வந்து சூன்யமாகிறது. திருதியையில் பிறந்திருந்தால் மகரமும் சிம்மமும் சூன்ய ராசிகளாக மாறிடுது. சதுர்த்தி கும்பம் ரிஷபம், பஞ்சமி மிதுனம் கன்னி, சஷ்டி மேசம் சிம்மம், சப்தமி தனுசு கடகம், அஷ்டமி மிதுனம் கன்னி, நவமி சிம்மம் விருச்சிகம், தசமி சிம்மம் விருச்சிகம், ஏகாதசி தனுசு மீனம், துவாதசி துலாம் மகரம், திரையோதசி ரிஷபம் சிம்மம், சதுர்த்தசி இதில் வந்து 4 ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம். ஆகையால் நம்ம எந்த திதியில் பிறந்திருக்கோன்னு பார்த்து அதுக்குரிய நித்யாவை நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து திதி சூன்ய ராசிகளில் உள்ள கிரகங்களும் நல்லது தான் பண்ணும். அதுக்காக தான் அந்த பதிவு. நீங்கள் பிறந்த திதியை பார்த்து அதுக்குரிய திதி நித்யாவை வழிபட்டு பலனடைங்க.